வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிலாகில் XOR கேட் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர் கேட் தான், பட் இதையும் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்கிறாங்கன்னா எப்போ ரெண்டு இன்புட்ஸ் அதாவது ஏபியில் டிஃப்ரெண்ட்டான இன்புட்ஸ் நமக்கு வருதோ 0 1 ஆர் 1 0 அப்போ நம்ம வேல்யூ ட்ரூவாக இருக்கும், அதாவது 1. ஸோ ஏபியில் எனக்கு 0 0 ஆர் 1 1 வரும்போது சேம் இன்புட்ஸ் வரும்போது எனக்கு அவுட்புட் 0 ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன். எப்போல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வருதோ அப்போ எனக்கு 1 ஆக்டிவேட் ஆகும். ஸோ எப்போல்லாம் எனக்கு சேம் அவுட்புட்ஸ் வருதோ அது 0 ஆக்டிவேட் ஆகும். இவ்வளோ தான் XOR கேட்டுக்கான ட்ரூத் டேபிள். ஸோ இப்போ நம்ம இதோட கோடிங் பார்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நமக்கு மொத்தம் 2 ஃபைல்ஸ் தேவைப்படும், டிசைனிங் ஃபைல்ஸ் அண்ட் சிமுலேஷன் ஃபைல்ஸ். XOR கேட்டோட டிசைனிங் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எடுத்தோடனே டைம் ஸ்கேல் பற்றி போட போகிறோம். அதுக்கப்புறம் மாடியூல் நேமை டிஃபைன் பண்ணுவோம். XOR கேட்டுன்னு சொல்லிட்டு 2 இன்புட்ஸ் அண்ட் ஒரு அவுட்புட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அசைனுக்கு y ஈக்குவல்ஸ் ஏபியை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தனி ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது. கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 6 அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ரேட்டர் வரும். அந்த பவர் ஆப்ரேட்டர் தான் XOR கேட்டுன்னு சொல்லுவோம். ஏ பவர் ஆப்ரேட்டர் பி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏ அண்ட் பியோட XOR வேல்யூஸ் ஒயில் அசைன் ஆகும். ஸோ அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன், அசைன் y ஈக்குவல்ஸ் ஏ பவர் ஆப்ரேட்டர் பி. ஸோ அதை XOR ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அடுத்து என் மாடியூல். இவ்வளோ தான் என்னோடய XOR கேட்டுக்கான .v ஃபைல். ஸோ இப்போ நம்ம அடுத்து டெஸ்ட் பெஞ்ச் பார்ப்போம். ஸோ சிமுலேஷனில் நமக்கு டெஸ்ட் பெஞ்ச் என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் டைம் ஸ்கேல் மாடியூல் போட்டிருக்கோம். மாடியூல் போட்டுட்டு XOR கேட் டெஸ்ட் பெஞ்சுன்னு போடுறோம். அடுத்து அதுக்கான ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஒயர்ஸ் இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரில் PQ, ஒயரில் R யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே நம்ம ABY யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல PQR யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பெஞ்சில் நமக்கு PQR தான் ஆக்சுவல் வேரியபிள்ஸ். ABYன்றது நான் ப்ரீவியஸ் மாடியூல்லேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்காக யூஸ் பண்ண போகிற வேரியபிள்ஸ். ஸோ XOR அண்டர்ஸ்கோர் கேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் மாடியூலோட நேம். UUT உங்களுக்கு தெரியும், யூனிட் அண்டர் டெஸ்ட். ஸோ ப்ராக்கெட்டில் .A ப்ராக்கெட் P கமா .B ப்ராக்கெட் Q கமா .Y ப்ராக்கெட் R. ஸோ இது 3 வேரியபிள்ஸும் 3 வேரியபிள்ஸ்க்கு அசைன் ஆகிருக்கு. இப்போ இனிஷியல் பிகின் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்? PQRோட வேல்யூஸ் என்னென்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ P0 Q0 ஆகும்போது என்ன வேல்யூ வருதோ அது அங்கே அசைன் ஆகும் போகுது. அதே மாதிரி தான் 0 1 1 0 1 1. ஸோ இப்போ நம்ம அடுத்து #10 போடுறோம். அது எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு. 10 நேனோ செகண்டுக்கு எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. $ஃபினிஷ் கொடுத்துறோம். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சது. எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் பிகின் எண்ட் ஆகிடும். எண்ட் மாடியூலில் என்ன பண்ண போகிறோம்? மாடியூல் எண்ட் ஆக போகுது. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? சிமுலேஷனை யூஸ் பண்ணுவோம். சிமுலேஷன் போய்ட்டு ரன் பிஹேவியரல் சிமுலேஷன். ஸோ இந்த பிஹேவியரல் சிமுலேஷன் வரும்போது உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ஸ் வரும். இந்த வேவ் ஃபார்ம்ஸ் டிஃபால்ட்டாக க்ரீன் கலரில் இருக்கும். இதை வச்சு நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட வேல்யூஸ் கரெக்டாக இல்லை. உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா XYZ அந்த மாதிரி ரெட் கலர் இல்லை ப்ளூ கலரில் உங்களுக்கு வேல்யூஸ் வரும். வேவ் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்து இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு இது கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அதாவது ஃப்ளோ நேவிகேட்டர் போயிட்டு ஆஸ் யூஷுவல் RTL அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதில் ஓப்பன் எலாபரேட் டிசைன் போட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கிளிக் பண்ண பிறகு நமக்கு XOR கேட்டோட ஆக்சுவல் RTL டிசைன் வெளியே வரும். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டுக்கு பேக்கில் ஒரு ஹாஃப் மூன் இல்லை கிரசன்ட் ஷேப் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் நமக்கு ஏபின்றது இன்புட்ஸ் இருக்க போது, ஒய்ன்றது நார்மலாக அவுட்புட் இருக்க போது. இவ்வளோ தான் XOR கேட்டுக்கான வெரிலாக் கோட். தேங்க்யூ.